ஸ்மார்ட் போன், டேப்லெட் மற்றும் கைக்கடிகாரம் உள்ளிட்டவற்றுக்கான அடுத்த தலைமுறை அமோல்ட் டிஸ்ப்ளே தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி மையத்தை மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் கிருஷ்ணன் சென்னை ஐஐடியில் துவக்கி வைத்துள்ளார். இந்த அமோல்ட் ஆராய்ச்சி மையத்திற்கு மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், டாடா சயின்ஸ் போன்றவை நிதி உதவி அளிக்கின்றன. இதில் டிஸ்ப்ளேக்களை மேம்படுத்தும் பணியில் பல்துறை ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலைய சிக்னலில் கோளாறு காரணமாக 18 நிமிடத்திற்கு ஒருமுறை ரயில் இயக்கப்படும். நீள வழித்தடத்தில் சென்னை விமான நிலையம், விம்கோ நகர் பணிமனை வரை 18 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும். 7 நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கப்படும் மெட்ரோ ரயில் தற்போது 18 நிமிடமாக தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும், விமான நிலையம் சென்னை சென்ட்ரல் இடையே 7 நிமிட இடைவெளியிலும், விமான நிலையத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை இடையே 6 நிமிட இடைவெளியிலும் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை ஆளுநர் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதால் அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு தொடர்கிறது என்று சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஆளுநர் வடகிழக்கு மாநிலத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் குழப்பத்தை ஏற்படுத்தியதால் அங்கிருந்து இங்கு அனுப்பப்பட்டார். இங்கு வந்தும் அவர் மாறவில்லை. அரசியல் சாசன கோட்டின் எல்லையை மீறுகிறார். இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உள்ளது. அரசை ஆளுநர் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதால் அரசுடன் மோதல் போக்கு தொடர்கிறது. உண்டியலில் விழுந்த பொருட்கள் கோவிலுக்கு சொந்தமானது என்ற கோட்பாடு உள்ளது. ஆனால் அதில் நிறைய டேட்டா இருக்கும். ஆகையால் அலைபேசிக்கான விலையை கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டு போனை கொடுத்து இந்த பிரச்சனையை முடித்து விடலாம் என்றும் கார்த்தி சிதம்பரம் எம்பி பேசியுள்ளார். சுதந்திரமாக தேர்தல் நடப்பதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான தாக்குதலை எதிர்க்க மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கும் புயல் சின்னம் தமிழக கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் தொடர்ச்சியாக பங்கேற்க உத்தரப்பிரதேசமும் குஜராத் மாநிலங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு அரசுக்கு கட்டாயம் தேவை என்று தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள பள்ளி, கல்லூரிகள், சாலையோரங்கள் என அனைத்து பகுதிகளிலும் நாட்டு மரங்கள் அரசு சார்பில் நடப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் வனப்பரப்பை 33% உயர்த்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பசுமை தமிழ்நாடு, ஒவ்வொரு கிராமத்திலும் மரகத பூஞ்சோலை, ஈரமண் இயக்கம் போன்ற திட்டங்கள் வனத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு அரசுக்கு கட்டாயம் தேவை என்றும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். தமிழகத்தில் 8ஆம் வகுப்பு வரையிலான கட்டாய தேர்ச்சி முறையில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களை தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் 28ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அமைதி பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எல்.கே. சுதீஷ், விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன், முன்னாள் எம்எல்ஏக்கள் பார்த்தசாரதி, நல்லதம்பி ஆகியோர் நேரில் சந்தித்து விஜயகாந்த் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தனர். அதைத் தொடர்ந்து சென்னை கிரீன்விச் சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தும் அழைப்பு விடுத்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் உள்ளிட்டோரையும் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்குகள் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட அசம்பாவிதத்தின் போது எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக வளையும் தன்மையுடன் கூடிய புதிய தொழில்நுட்பத்தில் கான்கிரீட் கட்டமைப்பை
CSIR SERC எனப்படும் மத்திய கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்துள்ளது. மொத்த சந்தையில் பருப்பு வகைகளின் விலை குறைந்துள்ள நிலையில் சில்லறை விற்பனை விலையை குறைக்கும்படி சில்லறை வியாபாரிகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி ஸ்ரீநகரில் குறைந்தபட்சமாக -7°C, அதிகபட்சமாக 7°C வெப்பநிலை பதிவானது. மேலும் வரும் நாட்களில் கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.383 கிலோ போதை கேப்சூல்களை கடத்தி வந்த நபர் சுங்கத்துறையினரிடம் பிடிபட்டுள்ளார். 1.383 கிலோ எடை கொண்ட கொகைன் போதை மருந்து கைப்பற்றப்பட்டது. அவரது வயிற்றில் இருந்த 127 கேப்சூல்களின் சர்வதேச மதிப்பு 21 கோடி ரூபாயாகும். அவர் யாருக்காக இந்த போதை மருந்தை கடத்தி வந்தார், சர்வதேச கடத்த கும்பல் தலைவன் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.